அனைவருக்கும் வணக்கம். நில அளவைத்துறையில் ஒரு இடத்த அளந்ததுக்கப்புறம் கல் 4 பக்கமும் போட்டு கற்கள், ஏ கற்கள், பி கற்கள் அந்த மாதிரி போட்டுக்குவோம். அந்த மாதிரி கல் போட்டப்போ ஒரு பராமரிப்பு பணியின் போது வரிசையாக பார்த்துட்டு வராங்க. மாதம் மாதம் சர்வேயர் கல் தணிக்கை மாதிரி பார்ப்பாங்க. எத்தனை கல் இருக்குது, எத்தனை கல் காணாமல் போச்சு, இடத்த அளந்து போட்ட இடத்துல எத்தனை கல் காணாமல் போச்சு, அந்த மாதிரி பார்த்து கணக்கெடுப்பாங்க. பராமரிப்பு பணியின் போது அந்த மாதிரி காணாமல் போன கற்களை புதுப்பிக்க நில அளவு செய்யும்போது ஏ மற்றும் பி கற்கள் நடப்பட்டு இருந்து, அந்த பராமரிப்பு போது கற்கள் நட்டிருக்கு. அந்த நட்ட கல் தற்போது பூமியில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களினால், அதாவது நதி, வாய்க்கால் அந்த மாதிரி ஆகியவற்றில் அடித்து செல்லப்பட்டிருந்தாலோ அல்லது நெடுஞ்சாலை அமைக்கும்போது அப்புறப்படுத்தி இருந்தாலோ, ரயில்வே லைன், வீடு மற்றும் கட்டிடங்கள் மத்தியில் வந்தாலோ அந்த இடத்துல கற்களை நடக்கூடாது. இந்த மாதிரி கல்லை நடக்கூடாது. இந்த மாதிரி இடங்களில் கல் நடக்கூடாது. இது போன்று இந்த இடத்தில் நட இயலாத கற்களுக்கு கைவிடப்பட்ட கற்கள் அல்லது நட முடியாத கற்கள் அல்லது அபாண்டன்ட் ஸ்டோன் என்று பெயர். அதாவது ஒரு இடத்துல, ஒரு புலத்தில் 4 பக்கமாக அளந்து கல் போடுறோம். அந்த கல் இயற்கை சீற்றங்களினால் காணாமல் போயிடலாம். காணாமல் போன கல்லை அதாவது இயற்கை சீற்றங்கள்னால இந்த மாதிரி ஆற்றுலையோ இதுலேயோ அடிச்சுட்டு போயிருக்கலாம். இல்லை நெடுஞ்சாலை அமைக்கும்போது அதை தூக்கி போட்டுட்டு நெடுஞ்சாலையை போட்டிருக்கலாம். இல்லாட்டி வீடு இல்லை ரயில்வேலாம் அதுக்கு மத்தியில் வந்தால் அந்த இடத்துல கல் நடக்கூடாது. கல் நடாமல் அந்த ரிஜிஸ்டரில் மட்டும் அந்த இடத்துல என்ன கல்லோ அபாண்டன்ட் ஸ்டோன் எழுதிடணும். ஆனால் உண்மையாக அந்த கல் நடக்கூடாது. நடாமல் இருக்கிற அந்த கற்களுக்கு கைவிடப்பட்ட கற்கள் அபாண்டன்ட் ஸ்டோன் அப்படின்னு பேர். தேங்க்யூ.